அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்தது காங்கிரஸ். நாளை நாடு முழுவதும் உள்ள ஆட்சியர் அலுவலகங்களை நோக்கி பேரணி நடத்த முடிவு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலுமாக கைவிடக் கோரி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டத்தை தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என மக்கள் முழக்கம். ரசிகர் உயிரிழப்பு விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்லெறிந்து தாக்குதல், மாணவர் அமைப்பினரின் செயலுக்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கண்டனம். பதவியேற்ற முதல் நாளிலேயே திருநங்கைகள் என்ற மடத்தனத்தை நிறுத்துவேன். ஆண் பெண் பாலினங்கள் மட்டுமே கொள்கையாக இருக்கும் என ட்ரம்ப் சர்ச்சை பேச்சு. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா புதிய வரலாறு. ஒரு ஆண்டில் அதிக ரன்களை குவித்தவர் என சாதனை படைத்தார். ரோஹித் சர்மாவிற்கு ஏற்பட்ட காயம் கவலைக்குரியது அல்ல, பயிற்சியின் போது வழக்கமாக ஏற்படும் காயம்தான் என வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் தகவல். மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி மகுடம் சூடியது இந்திய அணி. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி அறிவிப்பு. ஜாஸ் பட்லர் தலைமையில் களமிறங்கும் ஒருநாள் போட்டிக்கான அணியில் ஹாரி ப்ரூக், பில் சால்ட், ஆர்ச்சர் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதே இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக மாறியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ஜிஎஸ்டியில் தமிழகத்தின் பங்காக கிடைக்கும் 70% நிதியை அரசு எந்த வகையில் செலவு செய்கிறது என்றும் கேள்வி.